வெல்கம் பேக் டு வரன் ரியாக்ட்ஸ். சினிமா டிக்கெட்ல இருந்து தமிழ் பாடல்களில் ஒளிந்துள்ள ரகசியங்கள், ஹிடன் டீடைல்ஸ் இன் தமிழ் சாங்ஸ் பார்ட் 1. இது ஒரு பிளேலிஸ்டே கிரியேட் பண்ணி அதில் நிறைய பார்ட்ஸ் இருந்துச்சு. ஒரு சிலதுக்குலாம் என்ன பார்ட் என்ன நேம்லாம் மென்ஷன் பண்ணலை. நம்ம ரீசெண்டாக பார்த்த மியூசிக் வீடியோஸ்லாம் இருக்கு பார்த்தீங்களா, சினிமா டிக்கெட் சேனலில் இருந்து, அந்த வீடியோஸுமே இந்த பிளேலிஸ்ட்லாம் இருந்துச்சு. ஸோ அதனால் நம்ம ரேண்டமாக பார்த்தா கூட தப்புலன்னு தோணுது. இப்போ நம்ம பார்ட் 1 இந்த வீடியோக்குள்ளே போயிடலாம். என்னதான் இன்னைக்கு நிறைய புது பாடல்கள் வந்தாலும் நமக்கு 90sல வந்து அந்த ஹிட் சாங்ஸை கேட்கறதே ஒரு தனி சுகம் தான். அப்படி வந்த பாடல்கள்ல செம ஹிட்டான பாட்டு தான் ஜே ஜே. ஒரு காலத்துல இந்த பாட்டை கேட்காத ஆளே இல்லை. அப்படி வந்து இந்த பாட்டுல பர்டிகுலரா இந்த லைனை கவனிச்சிருக்கீங்களா? 5-6 இடியாப்பத்தை கொசகொசன்னு போட்டு கையில கொடுக்கிற மாதிரியா இருக்கு. புரியல ஒன்னும் புரியல. ஆக்சுவலா மே மாசம் 98 அப்படிங்கிற இந்த பாட்டோட முதல் வரியை தான் இந்த இடத்துல ரிவர்ஸ் பண்ணி இப்படி யூஸ் பண்ணிருப்பாங்க. இதே லைனை இப்ப நம்ம ரிவர்ஸ் பண்றோம் பாருங்க. இப்படி தமிழ்ல வந்த பாடல்கள்ல நம்ம கவனிக்க தவறின சில இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்களை தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். மிஸ் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க. நிறைய ஷாக்கிங்கான ஃபேக்ட்ஸ் எல்லாம் இருக்கு. என்ன வித்தியாசமா இருக்குல்ல இன்ட்ரோ. ஒரு காலத்துல இண்டஸ்ட்ரியில பீக்ல இருந்த டைம்ல நடிகை ஸ்ரீதேவி சூப்பர் ஸ்டாரோட நடிச்ச படம் தர்மயுத்தம். இந்த படத்துல ஒரு சீன்ல ஸ்ரீதேவி ஒரு காம்பவுண்ட் செவத்துல இருந்து குதிக்கிற மாதிரி நடிக்கும் போது கீழே விழுந்து கால் பிராக்சர் ஆயிருக்கு. ஆனா அடுத்த நாளே கால் வலியோட ஒரு சாங் ஷூட்டிங்கும் வந்து அடுத்த 3 நாட்கள் அப்படியே நடிச்சும் கொடுத்திருக்காங்க. நல்லா கவனிச்சா தெரியும், இந்த பாட்டுல கடைசி வரைக்கும் ஸ்ரீதேவி உட்கார்ந்துட்டே பாடுற மாதிரி தான் கோரியோவே பண்ணிருப்பாங்க. கடைசி சில நொடிகள் மட்டும் நடப்பாங்க. அதுவும் ரஜினியோட சப்போர்ட்டோட தான் நடப்பாங்க. என் சுவாச காற்றே படத்துல கவிஞர் வாலி வரிகள்ல ஏஆர் ரஹ்மான் மியூசிக்ல வந்த பாடல் இது. காதலனும் காதலியும் பாடுற சிச்சுவேஷன் இது. இந்த ரொமான்டிக் பாட்டுல வாலி நாசூக்கா அன்னைக்கு தமிழ்நாட்டில இருந்த நிறைய பிரச்சனைகள், கான்ட்ரவர்சியான சம்பவங்களை சொல்லியிருப்பாரு. இடஒதுக்கீடு, வெங்காய விலை, கரண்ட்னு எல்லாத்தையும் இந்த லவ் சாங்ல பேசியிருப்பாரு. அப்போலாம் காவேரி தண்ணி வேணும்னு நம்ம தமிழ்நாடு கவர்மெண்ட் சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு லெட்டர் போடுறது வழக்கம். ஆனா சென்ட்ரல் கவர்மெண்ட் கிட்ட இருந்து இதுக்கு ரிப்ளை லெட்டரே வராது. காவிரி நீரும் வராது. இதை இந்த ரொமான்டிக்கான பாட்டுல அவ்வளவு அழகா சொல்லியிருப்பாரு வாலி. ஆரம்ப காலங்களில் க்ளோஸ் ஃப்ரெண்டா இருந்த முன்னாள் முதலமைச்சர் காமராஜரும் கவிஞர் கண்ணதாசனும் சில மனஸ்தாபங்களால பிரிஞ்சிட்டாங்க. திரும்பவும் பழைய ஃப்ரெண்டோட சேரணும்னு நினைச்சு கண்ணதாசன் நிறைய முயற்சி எடுத்தும் எதுவுமே ஒர்க் அவுட் ஆகல. சரி, ஒரு பாட்டு மூலமா நம்ம காமராஜருக்கு இதை கன்வே பண்ணலாம்னு நினைச்சாரு கண்ணதாசன். காமராஜரோட அம்மா பேரு சிவகாமி. சோ அதை வச்சே காமராஜருக்கு ஒரு பாடல் மூலமா தூதுவிட்டாரு கண்ணதாசன். அந்த பாட்டு தான் சிவகாமி மகனிடம் சேதி சொல்லடி தமிழ் சினிமால பிரம்மாண்டம்னாலே கண்ணதாசன் பாட்டு ஒண்ணு ரொம்ப பிடிக்கும். எல்லாமே நிறைய புது கோடுகளா அப்படி ஏதோ படம் வேற நம்ம பார்க்க போறோம். இந்தியன் படத்துல வர அக்கடாங்க பாட்டுல பேக்ரவுண்ட் டான்சர்ஸ் 20 பேர் இருப்பாங்க. வழக்கமா இந்த மாதிரி பேக்ரவுண்ட்ல ஆடுறதுக்கு ப்ரொஃபஷனல் டான்சர்ஸ் தான் இருப்பாங்க. ஆனா இந்த சாங்குக்காக சங்கர் இந்தியால இருந்து 20 டாப் மாடல்ஸ் ஆட வச்சிருப்பாரு. அது மட்டும் இல்லாம இந்தியால இருக்கிற டாப் 20 காஸ்டியூம் டிசைனர்ஸ் வச்சு இந்த மாடல்ஸோட ட்ரெஸ்ஸை டிசைன் பண்ணிருப்பாரு. சங்கர் பாட்டுக்கு அவ்வளோ பட்ஜெட் ஸ்பெண்ட் பண்றாருன்னா. கமல்ஹாசன் கௌதமியோட சேர்ந்து வாழ்ந்தது எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம். கௌதமிக்கு நம்பிக்கை தர மாதிரி விருமாண்டி படத்துல கமல் ஒரு விஷயம் பண்ணியிருப்பாரு. உன்னை விட பாட்டோட முதல் சில வரிகள் கமல் கௌதமிக்காகவே எழுதியிருப்பாரு. இந்த வரிகள்ல சந்திரன் வர்றது கமலோட சகோதரர் சந்திரஹாசன். இந்த விஷயத்தை சில வருஷங்களுக்கு முன்னாடி வந்த இன்டர்வியூல கமல்ஹாசன் பேசியிருக்காரு.
வைரமுத்து பாடல்கள்ல ஒரே விஷயம் 2-3 பாடல் வரிகள்ல கொஞ்சம் மாத்தி மாத்தி எழுதியிருப்பாரு. அதாவது கிட்டத்தட்ட அந்த லிரிக் கூட ஒரே மாதிரி தான் இருக்கும். 1985 முதல் மரியாதை படத்துல வந்த பாட்டுல வந்த அதே வரி அதுக்கப்புறம் 19 வருஷம் கழிச்சு வந்த படையப்பா பாட்டிலையும் இருக்கும். முத்தம் வைக்கிறதுக்கு வக்கீல வைக்காதீங்க இந்த லைன் முதல் மரியாதையில வர்ற அந்த நிலாவுக்கு தான் பாட்டுல எப்படி யூஸ் பண்ணியிருக்காருன்னு பாருங்க. ரத்தினமே முத்தம் வைக்கவா, அதுக்காக பட்டணம் போய் வக்கீல் வைக்கவா. இதே லைன் படையப்பால வர சுத்தி சுத்தி வந்தீங்க பாட்டுலயும் இருக்கு. கவிஞர் வாலியும் ஒரே வரியை இதே மாதிரி 2 படத்துக்கு எழுதியிருக்காரு. ஒன்னு சின்ன தம்பியில வர குயில பிடிச்சு சாங். குயில பிடிச்சி கூண்டில் அடைச்சி கூவ சொல்லுகிற உலகம், மயில பிடிச்சி கால உடைச்சி ஆட சொல்லுகிற உலகம். இன்னொன்னு புது புது அர்த்தங்கள் படத்துல வர கல்யாண மாலை பாட்டிலையும் இதே வரிகள் தான் வரும். குயிலை கூட்டுக்குள் வைத்து பாடென்று சொன்னால் பாடாதம்மா, சோலை மயில் தன்னை சிறை வைத்து கூட்டி ஆடென்று சொன்னால் ஆடாதம்மா. இதே மாதிரி இன்னொரு சம்பவம். ஆனா இப்போ 3 பாட்டுல ஒரே லைன் வரப்போகுது. 2 லவர்ஸ் பாடுறாங்க, உன்னை பார்க்கலனா ஒவ்வொரு நிமிஷமும் வருஷம் மாதிரியும், நீ கூட இருந்தா வருஷம் எல்லாம் நிமிஷம் மாதிரியும் இருக்குன்னு. இந்த விஷயத்த கவிஞர் வாலியும் 3 பாடல்கள்ல யூஸ் பண்ணியிருப்பாரு. இந்த படமா சத்யாவா? சத்யா படம் பார்க்க ரொம்ப நாள் ஆசைப்படுறேன். சீக்கிரம் பார்ப்பேன். நிமிஷங்கள் ஒவ்வொன்றும் வருஷங்களாகும், நீ என்னை நீங்கி சென்றாலே வாரங்களும் மாதம் ஆகும், பாதை மாறி ஓடினார். வருஷங்கள் ஒவ்வொன்றும் நிமிஷங்களாகும், நீ எந்தன் பக்கம் நின்றாலே. இதே மாதிரி இன்னொரு பாட்டு. ஆனா இங்க நாமுத்துக்குமார். ஃபர்ஸ்ட் சாங் பகவதி படத்துல. ஒரு கருப்பு வெள்ளை பூக்கள் உண்டாக்கிட்டேன், அதை உந்தன் கண்ணில் கண்டேன். இதே லிரிக் கஜினியில சுட்டும் விழி சுடரை பாட்டிலையும் இருக்கு. கருப்பு வெள்ளை பூக்கள் உண்டா உன் கண்ணில் நான் கண்டேன். இன்னொரு வைரமுத்து பாட்டு. தண்ணிக்குள்ள இருக்கிற மீன் எழுதா தரையில இருக்கிற யாருக்கும் தெரியாதுங்கிறது மேட்டர். இது 2 பாட்டுல வைரமுத்து யூஸ் பண்ணிருப்பாரு. தண்ணில மீன் எழுதா ஒரு தகவலும் வருவதில்லை. செக்கச்சவந்த வானத்துல வர பாட்டா? தமிழ் நிறைய பாடல்கள் மூலமா தமிழ் இலக்கணத்தை சொல்லி இருப்பாரு வைரமுத்து. ரெட்டை கிளவின்றது ஒரு இலக்கணம். குடு படபட அந்த சொல்லுவாங்க. தமிழ் சினிமாவோட மிகப்பெரிய பொக்கிஷம்னு இளையராஜாவையும் வைரமுத்துவையும் சொல்லலாம். இவங்க 2 பேரும் சேர்ந்து நிறைய ஹிட் பாடல்களை தந்துட்டு இருந்த டைம்ல ஏதோ பிரச்சனை வந்து பிரிஞ்சவங்க இன்னைக்கு வரைக்கும் ஒன்னும் சேரல. ஆனா இவங்களோட அடுத்த ஜெனரேஷனான வைரமுத்துவோட மகன் மதன் கார்கியும் இளையராஜாவோட மகன் யுவன் சங்கர் ராஜாவும் சேர்ந்து ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. மதன் கார்கியும் யுவனும் சேர்ந்த முதல் படம் பிரியாணி. இதுல ஒரு சுவாரஸ்யமான விஷயத்த பண்ணியிருப்பாரு மதன் கார்கி. இதுல வந்து பாம் 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 பெண்ணே அப்படிங்கிற பாட்டுல ஒரு இடத்துல இளையராஜா வைரமுத்து ஒன்னு சேர்ந்து பண்ணின முதல் பாடலான இது ஒரு பொன்மாலை பொழுது வரிகளை யூஸ் பண்ணியிருப்பாரு. அதே மாதிரி இளையராஜா வைரமுத்து சேர்ந்து ஒர்க் பண்ண கடைசி பாடலான புன்னகை மன்னன் படத்துல இருந்து ஏதேதோ எண்ணம் வளர்த்தேன் பாட்டோட வரிகளையும் இந்த பாட்டுல எழுதியிருப்பாரு. இரண்டாயிரமாவது வருஷத்துல வந்து ரிதம் படத்துக்கு ஏஆர் ரஹ்மான் இசையமைச்சிருந்தாரு. இந்த ஆல்பம்ல இருக்கிற ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஃபேக்டர் 5 பாட்டுமே ஐம்பூதங்களான நிலம், நீர், காற்று, வானம், இது நான் கேள்விப்பட்டிருக்கேங்க. நீர் அப்படிங்கிற தீம்ல நதியே நதியே பாட்டு ஃபர்ஸ்ட் பாட்டு தான். நதியே காதல் நதியே நீ மீனா கூட இருப்பாங்க படத்துல. காற்று தீம்ல இந்த சாங். காற்றே என் வாசல் வந்தாய் மெதுவா. ஏஆர் ரஹ்மான் சாங்ஸ் வந்து நான் ஒரு புக் வச்சிருந்தேன். உன் பேரை கேட்டேன். லிரிக்ஸ் அப்படிங்கிற தீம்ல தனியே சாங் இருக்கும். நிலமே ஒரு நிலமே உன் பொறுமை வென்று விடுவேன். ஆகாயம் தீம்ல இந்த சாங். நெருப்பு தீம்ல ஐயோ பத்திக்கிச்சு அப்படிங்கிற பாட்டு பண்ணிருப்பாங்க. ஐயோ பத்திக்கிச்சு பத்திக்கிச்சு பத்திக்கிச்சோ கண்ணே
1984 பீக்ல இருந்த டைம்ல இளையராஜா தொண்டை பகுதியில சதை வளர்ச்சி காரணமா ஒரு சர்ஜரி பண்ணியிருந்தாரு. அதே டைம்ல ராஜா கமிட் ஆகியிருந்த ரஜினி நடிச்ச தம்பிக்கு எந்த ஒரு படத்துல ஒரு பாட்டு மட்டும் பாக்கி இருந்துச்சு. இந்த ஒரே பாடல் தான் நான் விசிலிலேயே கம்போஸ் செய்தது. ஏனென்றால் ஆப்ரேட் பண்ணி நான் படுத்திருக்கிறேன் வீட்டில். சொல்லுங்க சிச்சுவேஷன் சொல்லுங்கன்னு சொன்னார். காதலின் தீபம் ஒன்று அப்படி பண்ணின பாட்டு 32 வருஷம் கழிச்சும் இன்னைக்கும் எல்லாரோட ஃபேவரட் சாங்கா இருக்கு. காதலின் தீபம் ஒன்று ஏற்றினாளே என் நெஞ்சில். சங்கர் இயக்கத்துல வந்த ஜீன்ஸ் படத்துல இந்த பாட்டு எல்லாருக்குமே இன்னைக்கு வரைக்கும் ஃபேவரட். இந்த பாட்டு அப்போ உலக அதிசயமா இருந்து 7 இடத்துல ஷூட் பண்ணியிருந்தாங்க. அதுல கிரேட் வால் ஆஃப் சைனால ஷூட் பண்ணியிருப்பாங்க. அந்த போர்ஷன் மட்டும் ஸ்டார்டிங்ல இப்படி வரும். சங்கர் அதான் பாட்டுக்கு எவ்வளவு செலவு பண்ணாங்க அப்படின்னா ஐ லவ் யூன்னு அர்த்தம். இது மட்டும் இல்லாம ரஹ்மான் இந்த பாட்டுல எந்தெந்த கண்ட்ரீஸ் பிக்சர்ல வருதோ மியூசிக்லயும் அந்தந்த கண்ட்ரீஸ்க்கு ட்ரெடிஷனலான மியூசிக் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸை வச்சு கம்போஸ் பண்ணியிருப்பாரு. இப்போ நீங்க ஹெட்போன்ல இந்த பாட்டு கேட்டா கண்டிப்பா உங்களுக்கு புது எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கும். ஏஆர் ரஹ்மான் கிட்ட இருக்கிற இன்னொரு சிறப்பு, ஒரு பாட்டோட லிரிக்ஸ்ல ஏதாவது இசைக்கருவியோட பேர் வந்தா பாட்டுல அந்த மியூசிக் இன்ஸ்ட்ருமெண்டோட மியூசிக்கை யூஸ் பண்ணிருப்பாரு. காதலர் தினம் படத்துல வர ரோஜா ரோஜா பாட்டுல கையோடு சொல்லாது புல்லாங்குழல் அப்படிங்கிற ஒரு வரி வரும். ரஹ்மான் அந்த இடத்துல மட்டும் புல்லாங்குழல் இசையை யூஸ் பண்ணிருப்பாரு. இதே மாதிரி இந்தியன் படத்துல வர டெலிபோன் மணிபோல் பாட்டிலையும் ஜாகிர் ஹுசேன் தபேலா இவள் தானா அப்படிங்கிற வர வரிகள்ல தபேலாவோட சத்தத்தை பயன்படுத்தி இருப்பாரு. ஏஆர் ரஹ்மானோட நிறைய படங்கள்ல பிஜிஎம்மா யூஸ் பண்ணியிருக்கிற மியூசிக்கை இன்னொரு படத்துல பாட்டா போட்டிருப்பாரு. ரோஜா படத்துல மதுபாலாவை பொண்ணு பார்க்க வரும்போது ஒரு பிஜிஎம் இருக்கும். ரோசா நீங்க இரு. ஏமா அம்மா இதே பிஜிஎம் தான் இந்தியன் படத்துல டெலிபோன் மணிபோல் சாங்கோட டியூன்ல யூஸ் பண்ணியிருப்பாரு. ரொம்ப மைன்யூட்டா நோட் பண்ணாதான் தெரியுது. இதே ரோஜா படத்துல இன்னொரு இடத்துல வர பிஜிஎம் இது. அப்ப அந்த கண்ணனை வர சொல்லுங்க. அவர் வர வரைக்கும் நான் அந்த இடத்த விட்டு போக மாட்டேன்னு சொல்லிருங்க. ரோஜா ரோஜா இந்த பிஜிஎம் உழவன் படத்துல வர்ற ராக் கோழி பாட்டோட டியூன். பிரபு நடிச்சிருப்பாரு தானே உழவன். 1993 வந்த புதிய முகன் படத்துல வர்ற பிஜிஎம் இது. இது 1994 வந்த அஜித் நடிச்ச பவித்ரா படத்துல ஒரு டியூனா ஏஆர் ரஹ்மான் யூஸ் பண்ணிருப்பாரு. 2001 வந்த 12B படத்தோட ஒரு சீன். இந்த படங்கள்லாம் பார்க்கணும்னு தோணுதுங்க. ஆனா நம்ம ரெண்டு பேருக்கு நடுவுல ஏதோ ஒண்ணு பிரச்சனையாவே இருந்துகிட்டு இருக்கு. அது இந்த வீடா இல்ல இவங்க எல்லாமா? இத 2003 காக்க காக்க ஒன்றா ரெண்டா பாட்டுல யூஸ் பண்ணிருப்பாங்க. ஆக்டரா இருந்தாருங்க. அவர் எல்லா படமும் பிடிக்குங்க. தோல்வி அவரோட படத்தை எடுத்து பாருங்களேன். அந்த டைம்ல அப்படி பண்ணிருக்காங்களா அப்படின்னு யோசிப்பீங்க. தமிழ்ல முதல்ல வந்து ஆக்டபெல்லா அப்படின்னா ஒரு பாட்டுல இன்ஸ்ட்ருமெண்டோட மியூசிக் எதுவுமே இருக்காது. பின்னாடி ஒரு ஹம்மிங் மட்டும் தான் இருக்கும். ஓ ஓகே, ஆக்டபெல்லா அப்படின்னு சொல்லி நம்ம இதே மாதிரி 1995 யூடியூப்ல கூட அடிக்கடி எனக்கு ஒரு ரெக்கமெண்ட் ஆகும் பண்ணிருப்பாரு. மியூசிக்கே இல்லாம வாய்ஸ். 1995 வந்த நம்மவர் படத்துல இசையமைப்பாளர் மகேஷ் மகாதேவன் அப்படிங்கிறவரு நிறைய சவுண்ட்ஸ் வாயிலேயே ப்ரொடியூஸ் பண்ணி ரெக்கார்ட் பண்ணி ஒரு பாட்டுல யூஸ் பண்ணிருப்பாங்க. இந்த படத்துக்காக இந்த மியூசிக் டைரக்டருக்கு நேஷனல் அவார்டும் கிடைச்சது.
ஓ இந்த பாட்டுங்க புன்னகை தேசத்துல வர பாட்டு ஏதோ மாதிரி மோகம் இருக்கு. பாட்டுல தண்ணி விழுகிற மாதிரி அதுலயும் அவர் அப்படிதான் இருப்பாரு. அவர் பேர் தெரியல. ஒரு பக்கெட் குணால் கூட அந்த பண்ணிருப்பாருல. சவுண்ட ரெக்கார்ட் பண்ணி யூஸ் பண்ணிருப்பாரு இளையராஜா. பீட் பாக்ஸ் மிமிக்ரி மூலமா மியூசிக் பண்ணுவார். நெஞ்சத்தை கில்லாதே படத்துல வர பருவமே பாட்டு விஷுவல்ல ஹீரோவும் ஹீரோயினும் ஜாகிங் போயிட்டே பாடிட்டு இருப்பாங்க. இந்த ஜாகிங் சவுண்ட் பாட்டுல கொண்டு வர்றதுக்காக தொடைய கைகளால தட்டி அது மூலமா வர சவுண்ட ரெக்கார்ட் பண்ணி யூஸ் பண்ணிருப்பாரு. ஓகே. புதிய பாடல் பாடு. கார்த்திக் நடிச்ச நாடோடி பாட்டுக்காரன் படத்துல ஒரே லிரிக்ஸுக்கு 2 டியூனை போட்டு 2 பாட்டையும் படத்துல யூஸ் பண்ணிருப்பாரு இளையராஜா. மனமெல்லாம் செண்பகப்பூ வானெல்லாம் ஹாப்பி சாங் மாதிரி இருக்கு. பொதிக காத்திலே செந்தாழம் மனமெல்லாம் செண்பகப்பூ இது இந்த கர்நாடிக்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி இருக்கும். எல்லாம் குங்குமப்பூ இந்த சரிகமப்பா அந்த மாதிரிலாம் வச்சு 1963ல எம்ஜிஆர் நடிச்ச பெரிய எடுத்து பெண் பட பாடல் கம்போசிங்க்கு டைமுக்கு MS விஸ்வநாதன் வராம வீட்லயே தூங்கியிருக்காரு. வழக்கமா சிச்சுவேஷனுக்கு மியூசிக் டைரக்டர் டியூன் ஃபர்ஸ்ட் போடுவாரு. அந்த டியூனுக்கு தகுந்த மாதிரி லிரிக் எழுதுவாங்க லிரிக் ரைட்டர். ஆனா MSV வராததால கண்ணதாசன் கிட்ட லிரிக் ஃபர்ஸ்ட் எழுத சொல்லியிருக்காரு டைரக்டர். MS விஸ்வநாதன் மேல இருந்த கடுப்புல கண்ணதாசன் லிரிக்கை இப்படி எழுதியிருக்காரு. அவனுக்கென்ன தூங்கிட்டான் செம்ம ரிவெஞ்சுங்க இது. இளையராஜா தன் இண்டஸ்ட்ரிக்கு வந்த ஆரம்ப காலத்திலேயே மியூசிக்ல நிறைய வித்தியாசமான டெக்னிக்ஸ புகுத்தினாரு. அதுல ஒரு சுவாரஸ்யமான சாங் தான் இப்போ நம்ம பார்க்க போறோம். சிவகுமார் நடிச்ச சிட்டுக்குருவி அப்படிங்கிற படத்துல வந்த இந்த பாட்டு இன்னைக்கு வரைக்குமே பெரிய ஹிட். கண்மணி காதலி இந்த பாட்டுலாம் கேட்டிருக்கேன். இந்த பாட்டுல ஹீரோ ஹீரோயின் 2 பேருமே அவங்களோட மனசாட்சியோட பேசுற மாதிரி பண்ணிருப்பாங்க. அதாவது ஹீரோ ஒரு லைன் பாடினா அடுத்து அவரோட மனசாட்சி பாடுற மாதிரி. இதுல சுவாரஸ்யமான விஷயம் என்னன்னா இதுல கவுண்டர் பாயிண்ட் அப்படிங்கிற டெக்னிக்கை இளையராஜா யூஸ் பண்ணிருப்பாரு. அதாவது இந்த ஹீரோ பாடுற வரிகள் டியூன் மட்டும் நம்ம தனியா எடுத்து பார்த்தா அது ஒரு புது டியூனாவும் அந்த வரிகள் ஒரு தனி அர்த்தத்தையும் கொடுக்கும். நகைச்சுவை மன்னன் இல்லையோ அந்த மனசாட்சி பாடுற போர்ஷன்ஸ் மட்டும் எடுத்தா அது தனி பாட்டு மாதிரி இருக்கும். கண்மணி இடமாங்கனி சிரிக்கின்றதே நான் சொன்ன ஜோக்க கேட்டு நாணமோ. இப்போ இது ரெண்டையும் சேர்த்தா இது ஒரு தனி பாட்டா இருக்கும். கண்மணி காதலி இடமாங்கனி உன்னை பார்த்ததும் சிரிக்கின்றதே. கேட்கும் போதே தலை சுற்ற இந்த டெக்னிக்கை ராஜா 1978லயே பண்ணியிருக்காரு. இதே மாதிரி தமிழ் சினிமால வந்த பாடல்கள்ல நம்ம கவனிக்க தவறின சில இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள் ஏதாவது இருந்ததுன்னா அதை கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க. நிறைய பார்ட்ஸ் போட்டிருக்காரு. இது மாதிரி நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ் பார்க்கிறதுக்கு சினிமா டிக்கெட் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூடவே பக்கத்துல இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிடுங்க. இவர் காமிச்ச சாங்ஸ்ல வந்து 50-15 வச்சுக்கலாம். 50 நான் கேட்டிருக்கேன், கேட்காம வந்திருக்கேன். அவ்வளோதான் இருக்கு. இலக்கணத்தை வச்சு பண்றது, மியூசிக்கலா பண்றது, அந்த சவுண்டை வச்சுமே மியூசிக் எதுவும் இல்லாமல் வெறும் வோக்கல்லே நம்ம ஒரு சாங் பண்ண அப்படி அந்த எக்ஸாம்பிள் அந்த சூப்பராக இருக்கும். அந்த பாட்டு அது படம் பேர் வந்து திருடா திருடா, மணிரத்னம் படம் தான் அண்ணன். அந்த பாட்டு பா பார்ட் 2 நிறைய பார்ட்ஸ் இருக்குது. ஒன்றா பார்த்துட்டு வரலாம். எவ்வளோ பண்ணியிருக்காங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக், ஷேர், கமெண்ட் அண்ட் சப்ஸ்கிரைப் ஃபார் மோர் எக்ஸைட்டிங் கான்டென்ட் ஃப்ரம் வரன்.